ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான பதிவு தான் பார்க்க போறோம். என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்பிஜி தட்டுப்பாடு அதிகமாயிடுச்சுங்க. நான் எங்க வீட்டில் இருக்கிறது ஒரு சிலிண்டர். நாங்க வந்து ஃபர்ஸ்ட் 2 பேர் தான் சொல்லிட்டு ஒரு சிலிண்டர் வச்சு மெயின்டைன் பண்ணிருந்தேன். இப்போ குழந்தை வந்து சொல்லிட்டு இன்னொரு சிலிண்டர் புக் பண்ணலாம், அதுவும் இல்லாமல் கேஸ் எனக்கும் காலி ஆகும்னு சொல்லிட்டு கேஸ் ஸ்டேஷன்ல போனா, நீங்க எப்போ புக் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. நான் ஒரு 1.5 மாசம் ஆகுதுன்னு. 1.5 மாசம் ஆகுதா? அப்போ நீ புக் பண்ணும் பிளாக்னு வரும். 2 நாள் கழிச்சு ட்ரை பண்ணு, அப்புறம் புக் பண்ணா உனக்கு வரதுக்கு 1 வாரம் 1.5 வாரம் ஆகும். அப்ப 20 நாள் 30 நாள் புக் பண்ணவங்களாம் அவங்களுக்கு 2 மாசம் ஆகும். எதனால கேட்டா, இப்ப உங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குப்பா, அது நாங்க ஒன்றும் சொல்ல முடியாது. உனக்கு கேஸ் வேணா வெயிட் பண்ணி, இப்பெல்லாம் நினைச்ச மாதிரிலாம் கேஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. ஒரு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க, அதை நான் இல்லைன்னு சொல்ல. பட் நம்ம அவங்கள சொல்லி கொடுத்தோம் இல்லைங்க. இது நம்ம என்ன பண்ண போறோம், இதுக்கப்புறம் என்னன்னே தெரியல. இதுல பாதிக்கப்பட போறது ஆட்டோக்காரங்க, கம்பெனிக்காரங்க, ஹோட்டலு, ஹாஸ்டல் எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க. இப்ப அந்த நம்மள மாதிரி கஷ்டப்படுற அன்றாட சாப்பாடு தாங்க மெயின். நம்ம அதுக்கு தான் உழைக்கிறோமே. இப்ப அதுலயே தட்டுப்பாடு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு கேஸை சேவ் பண்ணி சிக்கனமா சமைச்சு சிக்கனமா யூஸ் பண்ற வழியை பாருங்க. இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால என்னடா இவன் தேவையில்லாதெல்லாம் இது தேவையில்லாதெல்லாம் இல்லைங்க. நான் இப்போ காலைல போய் நான் செக் பண்ணிட்டு தான் சொல்றேன். நான் நிறைய வீடியோ பார்த்தேன். நான் பார்த்துட்டு தான் போய் செக் பண்ணேன். சரி என்னடா ஒருவேளை ஃபேக்கா இருக்குமோ, சும்மா லைக்குக்கு சொல்றேன் தான் போய் செக் பண்ணேன். ஆனா அங்கேயுமே கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. ரொம்ப உஷாரா இருங்க. இதுக்கப்புறம் கேஸ் கிடைக்குமோ கிடைக்காதோ. பி கேர்ஃபுல். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.